ஆக்சுவலி இங்க சப்ளை பண்றது ரொம்பவே கம்மியான குவான்டிட்டில தான் சப்ளை பண்ணுவாங்க. குவான்டிட்டி கம்மியா இருக்கும். பட் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷா வந்து டிஃபால்ட்டா என்ன குடுக்குறாங்கன்னா, இந்த ஆனியன் பச்சடியும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி. இது 2 தான் குடுக்குறாங்க. 2மே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும் காம்பினேஷன். இந்த 2 காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா, டெட்லி காம்போவா தான் இருக்கு. ஸோ நம்ம தட்டுல இருந்த பிரியாணி எப்படி காலி ஆச்சுன்னே தெரியல. கடைசி பருக்கை வரைக்கும் வழிச்சு சாப்பிட்டாச்சு. வயிறும் ஃபுல்லாச்சு. ஆனா மனசு தான் இன்னும் ஆசைப்படுது. இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணலாமான்ட்டு. பட் பிரைஸ் பார்த்தா இதுவே போதும்டான்னு தோணுது. ஏன்னா வந்து மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னா, ரூ. 359 சார்ஜ் பண்றாங்க. ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா ஒரு ரூ. 370 மேல போகுது. காரசாரமா ஒரு விருந்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வரலாம். ராயல் ஃபலோடா. பேருக்கு ஏத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, ராயலா இருக்கு பாருங்க. நல்லா உயரமான கிளாஸ்ல அடியில பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கு, சேமியா, அதுக்கப்புறம் ஜப்ஜா விதைகள், மேல விதவிதமான அந்த ஜெல்லி, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கூப்ல ஐஸ்கிரீம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. பிரியாணி சாப்பிட்ட அந்த சூட்டுக்கு இதமா ஜில்லுன்னு தொண்டைக்குள்ள இறங்குறது பார்த்தீங்கன்னா, வேற லெவலு. முக்கியமா அந்த நட்ஸ வாயில கடிக்கிறப்போ செம்ம கிரின்ச்சியா இருக்கு. ஸ்வீட் லவ்வர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு அல்டிமேட் ட்ரீட் தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இது ராயல் தான். மொத்தத்தில இன்னைக்கு பயணம் பார்த்தீங்கன்னா, செம திருப்தியா இருந்துச்சு. ஆம்பூர் பக்கம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டார் பிரியாணிய மிஸ் பண்ணாதீங்க. மட்டன் பிரியாணி பிளஸ் ராயல் ஃபலூடா இது வந்து ஒரு மரண காம்போன்னு சொல்லலாம். டெட்லி காம்போன்னு சொல்லலாம். விலையும் பார்த்தீங்கன்னா, தரத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. வயிறு நிரம்பியாச்சு. மனசும் நிறைஞ்சிருச்சு. ஸோ எப்பலாம் நம்ம ஆஃபீஸ் விசிட் வருவோமோ, கண்டிப்பா இந்த ஸ்டார் பிரியாணிக்கு போகாம வரமாட்டோம். யாராவது ஏற்கனவே இந்த ஸ்டார் பிரியாணிய ட்ரை பண்ணியிருந்தா, முக்கியமா ஆம்பூர்ல வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபீட்பேக்க ஷேர் பண்ணுங்க. ஸ்டார் பிரியாணில உங்களுடைய ஃபேவரைட் எதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.